வேதாகம வினாவிடை ரோமர் அதிகாரம் 9. தனக்கு மிகுந்த துக்கம் உண்டாயிருக்கிறதாக கூறியவன் யார்? பவுல். பவுல் யாருக்குள் தன் மனசாட்சியே தன் சாட்சி என்று கூறினார்? பரிசுத்த ஆவிக்குள். புத்திர சுவிகாரம் உடையவர்கள் யார்? இஸ்ரவேலர். நியாயப்பிரமாணத்தை உடையவர்கள் யார்? இஸ்ரவேலர். பிதாக்கள் யாருடையவர்கள்? இஸ்ரவேலருடையவர்கள். மாம்சத்தின்படி கிறிஸ்து எவர்களில் பிறந்தார்? இஸ்ரவேலரில். என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் யார்? கிறிஸ்து. சர்வத்துக்கும் மேலான தேவன் யார்? கிறிஸ்து. எது அவமாய் போயிற்றென்று சொல்லக்கூடாது. தேவ வசனம். இஸ்ரவேலர் யாருடைய சந்ததியார்? ஆபிரகாம். யாரிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று ஆபிரகாமிடம் சொல்லப்பட்டது? ஈசாக்கு. தேவனுடைய தீர்மானம் எவைகளில் நிலை நிற்பதில்லை? கிரியைகளில். தேவனுடைய தீர்மானம் யாராலே நிலை நிற்கும்? அழைக்கிறவராலே. தேவன் யாரை சிநேகித்தார்? யாக்கோபை. தேவன் யாரை வெறுத்தார்? ஏசாவை. யாரிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லக்கூடாது? தேவனிடத்தில். விரும்புகிறவனாலும் ஓடுகிறவனாலும் அல்லவென்றால் இறங்குகிற யாரால் ஆகும்? தேவனால். தேவனுடைய வல்லமையை காண்பிக்கும்படி நிலைநிறுத்தப்பட்டவன் யார்? பார்வோன். பூமி எங்கும் தேவனுடைய நாமம் பிரஸ்தாபமாகும்படி நிலைநிறுத்தப்பட்டவன் யார்? பார்வோன். உருவாக்கப்பட்ட வஸ்து யாரிடம் கேள்வி கேட்க கூடாது? உருவாக்கினவனிடம். குயவனுக்கு எதின்மேல் அதிகாரம் உண்டு? மண்ணின் மேல். களிமண்ணாலே கனமான பாத்திரத்தையும் கனவீனமான பாத்திரத்தையும் செய்பவன் யார்? குயவன். தமது கோபத்தை காண்பிப்பவர் யார்? தேவன். தமது வல்லமையை தெரிவிக்கிறவர் யார்? தேவன். அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்டவைகள் எவை? கோபாக்கினை பாத்திரங்கள். கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் நீடிய சாந்தமாய் இருப்பவர் யார்? தேவன். தேவன் எவர்களில் இருந்து நம்மை அழைக்கவில்லை? யூதர்களில் இருந்து. தேவன் எவர்களில் இருந்து நம்மை அழைத்திருக்கிறார்? புறஜாதிகள். சமுத்திரத்தின் மணலத்தனையாய் இருந்தவர்கள் யார்? இஸ்ரவேல் புத்திரர். நீதியோடே தம் காரியத்தை சீக்கிரமாய் நிறைவேற்றுபவர் யார்? கர்த்தர். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாய் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று கூறிய தீர்க்கன் யார்? ஏசாயா. இஸ்ரவேலருக்குள்ளே மீதியாக ஒரு சந்ததியை வைத்தவர் யார்? சேனைகளின் கர்த்தர். மீதியாக ஒரு சந்ததியை வைக்காதே போனால் இஸ்ரவேலர் யாரை போல் ஆகியிருப்பார்கள்? சோதோமை போல். மீதியாக ஒரு சந்ததியை வைக்காதிருந்தால் இஸ்ரவேலர் யாருக்கு ஒத்திருப்பார்கள்? கொமோராவுக்கு. நீதியை தேடாத யார் நீதியை அடைந்தார்கள்? புறஜாதியார். இஸ்ரவேலர் எதை தேடியும் அதை அடையவில்லை? நீதி பிரமாணம். இடறுதற்கான கல் எங்கே வைக்கப்பட்டுள்ளது? சீயோனில். சீயோனில் எப்படிப்பட்ட கன்மலை வைக்கப்பட்டுள்ளது? தவறுதற்கான கன்மலை.